Praise the Lord. ஹalleluya. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. நம்மை கர்த்தர் சபையாக இணைத்து, விசுவாச பிள்ளைகளாய் இணைத்து, குடும்பமாய் இணைத்து, கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கொடுத்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகாதிருங்கள். காலைதோறும் கர்த்தர் நம்மை புதிய கிருபையிலே நிரப்புகிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை பார்த்து நாம் எப்படி கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், என் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தேவனை குறித்து ஒரு உரிமை பாராட்டி ஆராதிக்கிறார். முதலாவது பலனே என்று சொல்லுகிறார், இரண்டாவது உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார், மூணாவது கிருபை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் எல்லா நிலையிலும் ஒரு பயமும் பலவீனமும் போராட்டமாக இருந்த வனாந்திரத்தின் நடுவில் தான் பலனே, பலனாகிய கர்த்தாவே உங்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி வாழ்க்கையில் கூட கர்த்தர் பலனாக இருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, போராட்டம் வந்தது. அதிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவித்தார் இல்லையா? அந்த தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க பலன் தருகிறார், அபிஷேக பலனை தருகிறார். பாடி துதிக்கும் பொழுது ஆவியானவர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரை நாம் உயர்ந்த அடைக்கலம் என்று பார்க்க வேண்டும். நம்முடைய தாழ்நிலையிலிருந்து தூக்கினார் அல்லவா? நமக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில் தேவன் நம்மை தேடி வந்து ஆசீர்வதித்தார் அல்லவா? நம்மை, நம் குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார் அல்லவா? பயப்படாதிருங்கள். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் காத்து கொள்ளுவார், அவர் நிச்சயம் உயர்த்துவார். அதோடு கூட கிருபை உள்ள தேவன், மீட்டெடுக்கிறவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், குடும்பத்தை ரட்சிப்பார். கிருபையினாலே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு நாம் அவரை நம்ப வேண்டும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க, துதிக்க துதிக்க, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் பலனாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அடைக்கலமாக இருப்பார், உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார், உங்களுக்கு கிருபையுள்ள தேவனாக இருப்பார். நீங்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தில் வர வேண்டும். இன்னும் வைராக்கியமாய் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்னும் கர்த்தருக்காக பலனடைய வேண்டும். எழும்பி பிரகாசிக்க வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். எந்த பாவம், எந்த குறைகள், தேவனை விட்டு தூரமாக்குகிற பின்மாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்பொழுது தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பலனே, ஆண்டவரே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, எங்கள் கிருபையுள்ள தேவனே, ஒரு விசை கூட உம்முடைய பலம் இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஆண்டவரை இறங்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்க, துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பலவீனங்கள், வியாதி, படுக்கை, பிசாசின் போராட்டங்கள், எல்லா தடைகள், பாவங்கள், குற்றம், குறைகள்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே, நீர் தாமை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க உம்முடைய கிருபையினாலே ரட்சிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, பாவ போராட்டத்திலிருந்து விடுவிப்பீராக. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. எல்லா தடைகளை, தாழ்நிலையை மாற்றுவீராக. உம்முடைய கிருபை அனுப்பும், கிருபை அனுப்பும். ஆசீர்வதி. குடும்பமாக சேவிக்க கிருபை செய்யும். எல்லா பாவம், குறை, குற்றங்கள்லாம் மன்னித்து விடுவித்து உம்மை சேவிக்க, உமக்கு ஊழியம் செய்ய, எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பலனாய் இருப்பார்.